வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். இந்த வருடத்துல 3 படங்கள், அந்த 3 படங்களை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா ஓடியோ அல்லது காணாமல் போயோ இருக்கலாம். ஆனா ஒரு 3 படம், அந்த 3 படத்தினுடைய விஷயங்கள் எவ்வளவு அழகா கோயின்சைட் ஆயிருக்கு, ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று, சூரி நடித்த மாமன் திரைப்படம். ரெண்டாவது, சசிகுமார் நடிப்பில் வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. இதை அடுத்து வந்த இன்னொரு படம். அந்த படம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவிலேயே பார்க்கலாம். மாமன் திரைப்படம். இந்த மாமன் திரைப்படம் சூரி அவர்கள் நடித்து ஹிட் அடித்த படங்கள்ல அது ஒன்று. அந்த படத்தில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள். அதில் ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் அந்த ஜோடி. ராஜ்கிரண், விஜய் அந்த ஜோடி வயதானவர்களாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கடுக்கு முடுக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, உதாசீனப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நீ என்ன அப்படியா, என்னத்தை சமைச்சு போடுற அப்படி இப்படின்னு ராஜ்கிரண் சொல்கிறதும், அவங்க அதற்கு எதிர்வினையாக சொல்கிறதும்னு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அவர்கள் ரொம்ப அன்பாகவும் மிக மிக பிரியமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் இருக்கும். இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அவர்களுக்கு குழந்தை இருக்காது, அவர்களுக்கு வாரிசுங்கிறது இல்லாமல் இருக்கும். ஆனாலும் அவர்கள் இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை 30-45 வருடம் அப்படின்னு சொல்லி அந்த தாம்பத்திய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சண்டைகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன செல்ல சண்டைகளாக நடந்துட்டு இருக்குங்கிறத ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் வந்து இந்த இயக்குனருடைய ரொம்ப ஆழ்மன அன்பை வந்து காட்டுவதாக இருந்தது. ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் இப்படியான ஒரு கட்டத்தில் விஜய் சந்திரசேகர் வந்து இறந்து விடுவாங்க. அப்படி இறந்து போன உடனே எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. ராஜ்கிரண் சார் வந்து, நேற்றுக்கு எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டா, அவ்வளோதான், தூங்கிட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லுவார். இதை ஒரு 5-8 தடவை இதை திரும்ப திரும்ப அந்த இடத்துல சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் அவர் சொல்ல 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 அங்கே இறந்து கிடக்கிற மனைவியை வந்து புரிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், அல்லது செத்துட்டா ஆனாலும் அவள் எந்திரிச்சு வந்துடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் அந்த காதல், அதுதான் அந்த அன்பு, அதுதான் அந்த தம்பதி ரொம்ப நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுகிற விதமாக அமைஞ்சிச்சு. மாமன் திரைப்படத்தில் அந்த ராஜ்கிரண், அந்த விஜய் சந்திரசேகருடைய கதாபாத்திரம்ங்கிறது ரொம்ப என்னைய நெகிழ வைத்தது. படத்தில் பல கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கூட இது வந்து என்னைய ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிச்சு. அட, நல்ல அமைப்பாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கானே இந்த டைரக்டர் தம்பி அப்படிங்கிற மாதிரி என்னைய ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்ல வச்சது இந்த கதாபாத்திர தன்மைக்காகவே. அதனால் இந்த வருடத்தில் வந்த அந்த மாமன் திரைப்படத்தில் வந்த அந்த ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் அப்படிங்கிற அந்த தம்பதி. இதை அடுத்து சசிகுமார், சிம்ரன் அவங்கெல்லாம் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற திரைப்படம். டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் பார்த்தாக்கா அதில் இளங்கோ குமரவேலும் பின்னணி குரல் கொடுத்து கொண்டிருக்கிற மிகச்சிறந்த அன்னிலேருந்து 80ஸ்லேருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிற நடிகை ஸ்ரீஜா. இவங்க 2 பேரும் ஜோடியாக இருப்பாங்க. இளங்கோ குமரவேலும் ஸ்ரீஜாவும் ஜோடியாக இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே அந்த தெருவில் யாருக்கிட்டையுமே அவங்க பேச மாட்டாங்க. வாக்கிங் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அந்த ஏரியாவில் புதுசாக குடி வந்திருக்கிற சிம்ரன், சசிகுமார் அவங்கள்ட்டெல்லாம் கூட பேசுவாங்க. வா, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ குமரவேல் அப்படி முறுக்கிக்கிட்டு அப்படி போகிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இப்போ தான் நீங்கள் அடுப்பெல்லாம் பற்ற வச்சுருக்க மாட்டீங்க, இருந்தாங்க அப்படின்னு கொடுத்து ஸ்ரீஜா வந்து பேசுவாங்க சிம்ரன் கிட்ட. அதுக்கப்புறம் சிம்ரனும் ஸ்ரீஜாவும் நல்ல தோழமை ஆயிடுவாங்க. என்ன இதுக்குள்ளார இருக்கிற உளவியல் சிக்கல் அப்படின்னாக்க, இவங்க காதலித்து திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. 2 வீட்டாருமே இந்த காதலை வந்து ஏற்றுக்காம புறக்கணிச்சிருப்பாங்க. அதனால் தனியாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இளங்கோ குமரவேலும் ஸ்ரீஜாவும். இவர்களுக்கும் குழந்தை இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அதுக்கப்புறம் சிம்ரன் பழக ஆரம்பிச்சிருவாங்க. இளங்கோ குமரவேலும்
அன்போடு இருக்க ஆரம்பிச்சிருவார். சசிகுமார் பழக ஆரம்பிச்சிருவார். சசிகுமார்கிட்டையும் இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா எல்லாருமே ஒன்றா பழக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் ஸ்ரீஜா வந்து சிம்ரனும் சசிகுமாரும் இருக்கிற சமயத்தில் பரபரப்பாக ஓடி வருவாங்க. என்ன அப்படின்னு பதட்டத்தோடு கேட்கும்போது, எப்போதுமே மனுஷன் காலையிலேயே எந்திரிச்சிடுவார், வாக்கிங்லாம் போயிடுவாருங்க. ஆனால் என்னன்னு தெரில, அவர் எழுந்திரிக்கவே இல்லை, பதட்டமாக இருக்குங்க. நானும் எத்தனையோ தடவை எழுப்பி பார்த்துட்டேன், எந்திரிக்கவே இல்லை, என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்னு பதட்டத்தோட கையெல்லாம் நடுங்க சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு பயம் வந்துடும், சசிகுமாருக்கும் சிம்ரனுக்கும் எம்எஸ் பாஸ்கருக்கும். உடனே ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்காருன்னு, பயமாக இருக்குங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரிலங்க அப்படின்னு ஸ்ரீஜா வந்து பதறுவாங்க. உடனே அவங்க போய் அங்கிள் சார், அங்கிள் சார் அப்படின்றலாம் சசிகுமாரும் சிம்ரனும் கூப்பிடுவாங்க. கேமரா வந்து அப்படியே அங்கே போயிடும். ஸ்ரீஜா வந்து அந்த ஹால்லையே சோஃபாவில் உட்காந்துருவாங்க. அப்படியே கேமரா போனாக்கா சசிகுமாரும் சிம்ரனும் இளங்கோ குமரவேலை எழுப்புவோம். அப்படி இளங்கோ குமரவேலை எழுப்பும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு இளங்கோ குமரவேலை எந்திரிப்பார். என்ன சார் நீங்கள் காலங்கரத்தால் என்ன அப்படின்னு கேட்பார். ஒன்றும் இல்லை சார். இல்லை என்னாச்சு அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் காலையிலேருந்து எந்திரிக்கவே இல்லையா? காலையில் வாக்கிங்க்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவீங்களா? பல தடவை மேடம் எழுப்பி பார்த்தாங்களாம், நீங்கள் எழுந்திரிக்கலையா? கொஞ்சம் பதறிட்டாங்க சார். ஐயோ, பதறிட்டாளவ? அவள் எப்போவுமே இப்படி தாங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட பதறிடுவாங்க. ஏய் இங்கே பாரு, எந்திரிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு ஹாலுக்கு வருவார். அப்படியே கேமரா திரும்ப அப்படியே கேமரா ஹால்லேருந்து அப்படியே பெட்ரூம்க்கு வரும், இதுக்கு வரும், பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வரும். பின்னாடி சசிகுமார் சார், இளங்கோ குமரவேல் சார் முன்னாடி போக சசிகுமார், சிம்ரன் எல்லாருமே அப்படியே வருவாங்க. அப்போ எழுப்பி எழுப்பி பார்ப்பாங்க. அப்படியே அந்த ஸ்ரீஜாவுடைய முதுகுக்கிட்ட தான் கேமரா இருக்கும். அவங்க அசைவே இல்லாமல் இருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. அவரால் தாங்கிக்கவே முடியாது. இளங்கோ குமரவேல் இறந்துட்டாருன்னு ஸ்ரீஜா ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் இளங்கோ குமரவேல் எந்திரிச்சுவார், தூக்க கலக்கம் அசதியில் படியே தூங்கிட்டேன் அப்படின்வார். ஆனால் ஐயோ இவன் போயிட்டானே, நம்ம கணவன் போயிட்டானே அப்படின்ற ஒரு பதட்டத்தில் ஸ்ரீஜா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாங்க. அப்போ அவர் நினச்சி பார்ப்பார், இது மாதிரி நீலாம் என் பொண்ணை கூட்டிகிட்டு போனீலடா, நீலாம் யாருமே இல்லாமல் அனாதையாக தான்டா சாவீங்க அப்படின்னு இளங்கோ குமரவேலுடைய மாமனார் ஸ்ரீஜாவுடைய அப்பா வந்து சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். யாருமே இல்லாமல் அந்த வீட்டில் இருப்பாங்க. உடனே சசிகுமார் ஓடி போய் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, அங்கே இருக்கிற ஒரு சிங்கு, அங்கே இருக்கிற இன்னொருத்த குடும்பம், எம்எஸ் பாஸ்கர்னு எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த இறுதி மரியாதை செலுத்த வருவாங்க. ஸ்ரீஜாவுடைய அப்பாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்படும். வயதான அந்த அப்பா வந்து உட்காந்துக்கிட்டு அழுவார். அவ்வளவு பேரும் இருப்பாங்க. இளங்கோ குமரவேலுக்கு மனசளவில் மனைவி இறந்துட்டாங்கிற ஒரு துக்கம் இருந்தாலும் கூட, நம்மெல்லாம் ஒன்றும் அனாதை இல்லை, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே நம்ம மனைவி இறந்ததுக்கு அப்படிங்கிற ஒரு நன்றியும் நிறைவுமா சசிகுமாரை பார்ப்பார். இப்படி மாமன் திரைப்படத்தில் ராஜகிரண், விஜய் சந்திரசேகர் அப்படிங்கிற ஜோடி நமக்குள்ளார எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, அதே போல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா அப்படிங்கிற தம்பதி வந்து நமக்குள்ளார ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த ரெண்டு கதாபாத்திரத்துக்கும் என்னன்னாக்கா குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறது. அவங்களுக்கும் குழந்தை இல்லை, இவங்களுக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயம். இதை அடுத்து இந்த வருடத்தில் வந்த காந்தி கண்ணாடி அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தேன். இந்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் பாலாஜி சக்திவேலும் அவருடைய மனைவியும் வாழ்கிற அந்த வாழ்க்கை, அந்த பாலாஜி சக்திவேலுடைய மனைவி அந்த நடிகை யாருன்றத நான் சொல்கிறேன். கற்பன். அந்த நடிகை சரி இப்போவே சொல்லி, அர்ச்சனா, ஊர்வசி அப்படிங்கிற விருது பெற்ற அர்ச்சனா, கண்களாலேயே பாதி நடித்து விடக்கூடிய அர்ச்சனா. டைரக்டராக இருந்த பாலாஜி சக்திவேல் இன்னைக்கு நடிகராகவும் கலக்கிட்டு இருக்காரு. காந்தி கண்ணாடி KPY பாலா அவர்கள் நடிப்பில் வந்த, அவர் முதல்ல நடித்த படம் அந்த படம்.
ஹீரோவாக நடித்தது. அந்த படத்தில் பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. காந்தி அப்படிங்கிறது பாலாஜி சக்திவேலோட பேர், கண்ணம்மா அப்படிங்கிறது அர்ச்சனாவுடைய பேர். காதலித்து அந்த காதலுக்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய காதல் மனைவியை கூட்டிக்கிட்டு வந்திருப்பார். அந்த காதலிக்கும் போது அர்ச்சனா கதாபாத்திரத்துக்கு இருக்கிற ஆசை நம்ம பெரிய அளவில் கூட்டம் போடணும், பந்தல் போடணும், மேளம் போடணும், டான்ஸ் இருக்கணும், 2000 பேரை கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணணும், அவங்களுக்கு அப்படி ஒரு சாப்பாடெல்லாம் போடணும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் காதலித்து ஊரை விட்டு ஓடி வந்திருக்கும் போது ஒரு மரத்தடியில் இருக்கிற சாமிகிட்ட போய் தான் அவங்க தாலியை கட்டிக்கிட்டு கல்யாண வாழ்க்கைக்குள்ளார போவாங்க. அதற்கு பிறகு அவங்க ஒரு ஒரு செக்யூரிட்டியாக அவர் வேலை பார்ப்பார். இவங்க ஒரு வீட்டில் வேலைக்காரம்மாவா பணியாளாக அர்ச்சனா வேலை பார்ப்பாங்க. இப்படி ஜாலியாக எதுக்கு எடுத்தாலும் கிட்டத்தட்ட 55, 58 வயது ஆன பாலாஜி சக்திவேல் வேலைக்கு போகும்போது திருஷ்டி சுத்தி போடுற அளவுக்கு தன் கணவன் மேலே மாறா காதல் கொண்டிருப்பாங்க அர்ச்சனா. அந்த திருஷ்டி சுத்தி போட்ட உப்பையும் மிளகாயையும் வாங்கி தன்னுடைய மனைவிக்கு திருஷ்டி சுத்தி போடுவார் பாலாஜி சக்திவேல். அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமாக ஆத்மார்த்தமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 60ஆம் கல்யாண விழாவில் கலந்துக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஏயா காந்தி அப்படின்னு கூப்பிடுவா மனைவி கணவரை. அர்ச்சனா பாலாஜி சக்தியில் கூப்பிடுவாங்க. என்ன புள்ள, என்ன கண்ணம்மா சொல்லு அப்படின்னு. நமக்கும் பசங்க இருந்திருந்தா நம்மளுடைய 60ஆம் கல்யாணத்தையும் இப்படி ஜாம்னு சீர் சிறப்புமாக நடத்துவாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுது. ஏன்னா காதலித்த தருணத்தில் கல்யாணத்தையே ஊரை கூட்டி நடத்தணும்னு ஆசைப்பட்ட நம்ம பொண்டாட்டி, நம்ம காதலி. ஆனால் அதை நிறைவேற்ற முடியல. ஆனால் இன்னைக்கு நமக்கு வாரிசு கிடையாது, பசங்க யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த 60ஆம் கல்யாணம்னு ஆசைப்படுறாளே, அதை நம்ம நடத்திட்டா என்ன அப்படின்னு பாலாஜி சக்திவேல் ஆசைப்பட்டு அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாமே கதை போகும். இந்த 3 படங்கள் இருக்குல்ல, சூரி கதாநாயகனாக நடித்து வெளிவந்த மாமன் திரைப்படத்தில் ராஜிகரன், விஜய் சந்திரசேகர் அந்த கதாபாத்திரம். சசிகுமார் சிம்ரன் ஜோடியாக நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற திரைப்படத்தில் இளங்கோ குமரவேல், விஜய் இவங்க ஸ்ரீஜா நடிப்பில் வந்த அந்த கதாபாத்திரம். இங்கே காந்தி கண்ணாடி, கேபிஒய் பாலா ஹீரோவாக நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா காந்தி கண்ணம்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்த அந்த ஜோடி. இந்த 3 ஜோடிக்கும் உண்டான சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, 3 படத்தினுடைய அந்த 3 ஜோடிகளுக்குமே வாரிசு அப்படிங்கிறது இல்லை. 2வது 3 படங்கள்லேயுமே அவங்க அன்பை பொழிந்து கொண்டே இருப்பவர்களாக, வாழ்க்கையை நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பவர்களாகவே அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்தது தான் நமக்கான பாடம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ராஜகிரண் விஜய் சந்திரசேகர் மேலே காட்டுற அந்த பிரியம், அது ஒரு கிராமத்து முரட்டுத்தனமான காதல் அப்படின்னாக்க, இளங்கோ குமரவேல் ஸ்ரீஜா மேலே வச்சிருக்கிறது ஒரு நகரம் சார்ந்த ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்த அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த நுணுக்கி செய்திருக்கிற வேலைகளும் பாராட்டத்தக்கது. அதே போல இந்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் கிராமத்திலிருந்து வந்தாலும் கூட நகர சாயல்கள் எதுவுமே இல்லாமல் அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிறதா இருக்கட்டும், பேசிக்கிறதா இருக்கட்டும், அத்தனை வயது கடந்தும் தன்னுடைய கணவரை என்னங்க வாங்க போங்க அப்படின்லாம் சொல்லாமல் காந்தின்னு பேரை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு தருணமாக இருக்கட்டும், அர்ச்சனா நம்மளை கலங்கடிச்சிடுவார், பாலாஜி சக்திவேல் நம்மளை உருக வச்சிருவார். ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தில் பணம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கோமே, பணம் முக்கியம் இல்லடா, அன்பு தாண்டா முக்கியம் அப்படிங்கிறத அந்த கேபிஒய் பாலா கதாபாத்திரம் புரிந்து கொள்வதும், அதை அடுத்து நடப்பதும், அதற்கு பிறகு அந்த பாலாஜி சக்திவேல் மரணிப்பதும். மாமன் திரைப்படத்தில் ராஜகிரண் உயிரோடு இருப்பார், விஜய் சந்திரசேகர் இறந்துருவாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் இளங்கோ குமரவேல் இருப்பார், ஸ்ரீஜா இறந்து விடுவாங்க. இந்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் பாலாஜி சக்திவேல் இறந்து போயிடுவார். உள்ளதான் படுத்திருக்குது, வலி சம வலி, போய் பாருங்க காந்தியை அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் இருப்பாங்க. கேபிஒய் பாலாவும் அந்த ஹீரோயினும் உள்ளே போய் பார்ப்பாங்க. காந்தி காந்தி காந்தின்னு கூப்பிடுவாங்க. அவங்க
அர்ச்சனா உள்ளே வருவாங்க. என்ன போயிடுச்சா? ஆ என்னை விட்டுட்டு போயிடுச்சா? ஆ சரி அப்படின்னு சொல்லி அந்த மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அடக்கி கொண்டு ஒரு கட்டத்தில் திமிரி வெடித்து அழுகிற அந்த இடம் இருக்குல்ல, அது ரொம்ப சோகமாக இருக்கும். அதை அடுத்து அந்த காந்தி இறந்து விடுறாரு. அந்த காந்தியினுடைய கண்ணம்மா என்ன ஆகுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஏதோ ஒரு கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு மூலையில் அந்த அத்தனை பணமும் செல்லாதுன்னு அரசாங்கம் அறிவிச்சது இல்லையா, அந்த பணத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அந்த மூட்டையோடவே இந்த பொம்பளை எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டே இருக்குங்க. என்ன ஆச்சோ தெரில, செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காந்தியோட கண்ணாடி உடஞ்சிருச்சு, பாலாஜி சக்திவேலோட கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னு சொல்லி வேற ஒரு கண்ணாடியை வாங்கி கொடுத்துருப்பாங்க அர்ச்சனா. அந்த கண்ணாடியும் அந்த பணமும் அந்த பிரேதமுமாக அர்ச்சனா அப்படி கிடப்பாங்க. செருப்பு ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கும், கால் முகத்தெல்லாம் காமிக்க மாட்டாங்க, கால்களை மட்டும் காமிப்பாங்க, பணத்தை எல்லாம் காமிப்பாங்க. காந்தியோட கண்ணாடி, பாலாஜி சக்திவேலோட அந்த மூக்கு கண்ணாடியை காமிப்பாங்க. இதை விட ஒரு துயரத்தினுடைய உச்சம் வேற என்னவா இருக்க முடியும் அப்படின்னு. மாமன் திரைப்படத்தில் ராஜ்கிரண் உயிரோடு இருப்பார். அவர் அவங்க விஜய் சந்திரசேகர் கேரக்டரை இறந்துருவாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் இளங்கோ குமரவேல் உயிரோடு இருப்பார். அவங்க மனைவி ஸ்ரீஜா இறந்து போயிடுவாங்க. இந்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்ந்த எல்லாம் நீ தான் இருக்கிய, நீ பார்த்துக்குவிய, நீ தான் இருக்கிய கண்ணம்மா, நீ தான் இருக்கிய கண்ணம்மான்னு ஒரு சின்ன குழந்தை போல தன்னுடைய கணவனை ஒரு சின்ன குழந்தை போல பார்த்து கொள்கிற அந்த மனைவி, அந்த மனைவியை விட்டு பிரிந்து விடுகிற பாலாஜி சக்திவேல். பிறகு அந்த மனைவியும் அதாவது அந்த கண்ணம்மாவும் அதாவது அர்ச்சனாவும் பிரிந்து போகிற அந்த படம் அப்படின்னு சொல்லி இந்த 3 படங்களையும் இந்த 3 கதாபாத்திரங்களையுமா என் மைண்டில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த 3 படத்தினுடைய கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அது 3 இயக்குநர்களுக்கும் பாராட்டுக்கள், அந்த 3 ஜோடிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா தயவு செய்து பார்த்துருங்க. ஒரு 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 தம்பதி ஒரு ஜோடி எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு உதாரணத்தை அழகாக அடுக்கியிருப்பாங்க. 2வது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் இந்த 3 படத்தை இப்போ நான் சொன்ன இந்த கண்ணோட்டத்தோடு பாருங்கள். அங்கே ராஜகிரண் விஜய் சந்திரசேகர் ஜோடியும் நம்மளுக்கு உள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இளங்கோ குமரவேல் ஸ்ரீஜா ஜோடியும் நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. காந்தியாகவும் கண்ணம்மாவாகவும் வாழ்ந்த அந்த பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. வணக்கம்.